Daily. Taste the Daily. அதிமுக இரண்டாக விரிசல் அடைந்திருக்கின்றது. அதில் ஒரு குரூப் தாவேகாவோட போனோம்னு சொல்றாங்க. தாவேகாவோட போற குரூப் வந்து அவங்க என்டிஏ கிடையாது. அப்ப பாஜகவோட உறவு முடிந்து விட்டது, அட்லீஸ்ட் அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆட்சி அதிகாரம் இருந்தா ஓரளவுக்கு கட்சியை காப்பாற்றலாம்னு இவங்க நினைக்கிறாங்க, இந்த 25 பேர் குரூப். சரிங்க, இன்னைக்கு நீங்க வந்து அதை காப்பாத்தினீங்கன்னு சொன்னா 5 வருஷம் கழிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ மறுபடியும் வந்து அதிமுகலேருந்து அந்த பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரவுன்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிரான பழைய கேஸ் எல்லாம் தூண்டி எடுக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு அப்புறம் சிபிஐ கிட்ட கொடுக்கணும், இல்லை இடி வரணும் இப்படின்ற மாதிரி. இல்லை லோக்கல்லையே டிவிஎஸ்சி ஒரு எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இடி வராமல் இருப்பாங்களா? அப்போ மட்டும் உங்களுக்கு இந்த வழக்கு இதுலேருந்து தப்பிக்க முடியுமா? அப்போ இவ்வளோ நாளாக பாஜக காப்பாற்றிட்டு இருந்ததா என்ன? காப்பாற்றிட்டுன்னு சொல்ல, அப்படி பார்க்க போனால் அப்போ திமுக ஆட்சியில் தானே எஃப்ஐஆர் போடல, அப்போ திமுக காப்பாற்றிச்சுன்னு சொல்லுவீங்களா? அது கிடையாது. அப்போ அதிமுக ரிவைவ் பண்ணணும்னா என்னதான் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது தொடர வேண்டும். இந்த தடவை எய்தர் ஆஸ் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவர் ஆறாரு ஒருவேளை ஒரு பட்சத்தில். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட இணக்கமா போகணும்னா அது தலைமை தாங்கிறது அதிமுகவா இருக்குமா, இல்ல அண்ணாமலை தலைமையில பார்லிமெண்ட் தலைமைன்றதை வந்து இனிமே அவங்க விட்டுற வேண்டியதுதான். நான் தான் சொன்னேன், பாஜக சிவசேனான்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். வேணா போகிறவங்க தனியாக போயிருக்கு, அதிமுகன்னு சொல்லிக்காரு. அப்போ இருக்கிறவங்களை வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா அதிமுக நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நம்ம வந்து அந்த பழைய பெருங்காய டப்பா மாதிரி நாங்கள் தான் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஈக்குவல் பார்ட்னர், அதே சமயத்தில் தலைமைன்றது நமக்கு கிடையாது அப்படின்றத ஒத்துக்கணும். இன்னொன்று சொல்லிட்டேன், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், அதிமுகவுக்குள்ள இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். 2 அணியாக பிரிஞ்சிருந்துக்கிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு தரப்புல வந்து நாங்கள் தான் கட்சி எங்கிட்ட வரணுங்கிற மாதிரி எஸ்பி வேலுமணி தலைமையில், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளாக மாற்றிட்டு இருக்கிறார். மாவட்ட செயலாளர் போகிறவங்க போயிடணும், எனக்கு எதிர்த்து செயல்பட்டவங்கன்னா நான் கட்சி விட்டு நீக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே சமாதானத்துக்கு கூட வாங்கன்னு கூட ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த சூழலில் எப்படி சார் அதிமுகவுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு? ரெட்டலைங்கிற ஒரு இலைக்கு தான் இவ்வளோ போராட்டம். நாளைக்கு ஒரு வேளை இவங்களே 2ஆக பிரிஞ்சு இந்த தகுதி நீக்கெல்லாம் வரும்போது தேர்தலானே அந்த இலையை முடக்குச்சுன்னா எதிர்கால அரசியல் உங்களுக்கு என்ன கேள்விக்குறி சார்? கரெக்ட். இதை வந்து இன்னைக்கு தாவேகாவோட போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா தாவேகாவோட போனால் இன்னைக்கு, அதாவது விதை நெல்ல வித்து சாப்பிட்றது மாதிரி, இன்னைக்கு நீங்கள் பதவி அடையலாம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து கட்சின்றது காணாமல் போயிடும். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஆனால் எஸ்பி வேலுமணி தலைமையிலான போகிற குரூப்பை வந்து என்ன சொல்லி விமர்சிக்கிறாங்கன்னா, அடுத்த எலெக்ஷனுக்கு விசிலில் ஜாயின் பண்ணி நின்றுவாங்க. ஏன்னா இது ஒரு நடிகர் கட்சியாக வந்தது. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அதை வந்து திரு விஜயா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க, நம்ம அப்படி போயிடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய பிளானு. இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இவங்க வந்து சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 32 இல்லை மொத்தம் 47 தாவேகா பக்கம் போயிடுறாங்கன்னு கூட வச்சுப்பாங்க. 5 வருஷம் இவங்க ஆட்சியை நிறைவு செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் 2031 அப்புறம் எப்படி அந்த 47 பேருக்கும் அப்போ நீங்கள்லாம் அவங்க ஆதரவில் தான் நான் நீங்கள் 47 பேரும் நீங்கள் அப்படியே ரெட்டையில நில்லுங்க அப்படின்னு விட்டுருவாங்களே? கட்சியை முழுசாக வந்து முழுங்கிட மாட்டாங்க. ஒன்று தாவேகால நின்று விசிலில் நில்லுங்க, அமைச்சர் பதவி தாரோம், இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 சீட்டு கொடுக்குறோம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெட்டையில நிற்பீங்களோ இல்லை எதில் நிற்பீங்களோ அது உங்கள் சௌகரியம். 10 சீட்டு தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. 47 பேர் வந்தீங்க, அதுக்கு அத்தனை அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்களே. சரி, நான் உங்களுடைய மெஜார் எங்கள் தலைவரும் அவ்வளோதானே. இப்போ இதுதான் பிரச்சனையே. விசிலில் போயிட்டு இருக்கிறதா, இல்லை இப்போ இவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இல்லை இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏற்கனவே 17க்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் நிறைய பேர் அதிமுகலேருந்து திமுகவுக்கு போயிட்டாங்க. வட்டம், ஒன்றியம், கிளைக்கழகம் அந்த லெவலில். இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி இல்லை அப்படின்னும் போது நேச்சுரலி அவங்கெல்லாம் வந்து தாவேகா பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆளுங்கட்சி. அடுத்தது அந்த நிர்வாகிகள் அப்படின்றது புதுசாக வரவங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு போது எப்படி அதிமுகலேருந்து திமுகவில் போயிட்டு ஒரு ஜம்ப் வாங்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தாவேகால போகலாம் அப்படின்னு நிறைய நினைப்பாங்க. ஸோ ஆட்சி அதிகாரம் இருந்தால் ஓரளவுக்கு கட்சியை காப்பாற்றலான்னு இவங்க நினைக்கிறாங்க, இந்த 25 பேர் குரூப்பு.
சரிங்க, இன்னைக்கு நீங்கள் வந்து அதை காப்பாற்றினீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் கழிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே காங்கிரஸ் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதை பாருங்க, காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்கவங்கலாம் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணினுக்கிறாங்க. அதை எப்படி அந்த கட்சி ஏற்றுக்கலாம்? இப்போ கட்சியே ஒன்றும் இல்லாமல் போயிடும், இப்போ ரொம்ப இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி காணாமல் போக போகிறதா இல்லை 5 வருஷம் கழிச்சு காணாமல் போக போகிறதா அப்படின்றது தான். பட்டு அதிமுகவை ரிவைவ் பண்ணுவது, ஒரு பொட்டன்ட் ஃபோர்ஸாக அப்படியே சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்றது வந்து கஷ்டமான காரியமாக எனக்கு தெரியல ரூபன். பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கணும். இனிமேலும் வந்து நாம் ஒரு டாமினன்ட் பார்ட்னர் அப்படின்னு இருக்க முடியாது. அப்போது பாஜக கூட்டணி அப்படின்றத விட்டுட முடியாது. இன்னைக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தாவேகா பக்கம் போயாச்சின்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கின்றது, அதுக்கப்புறம் அந்த கேஸு இந்த தொல்லெல்லாம் வராது அப்படின்னு கூட நினைக்கலாம் ஒரு சில பேர். யோசிச்சு பாருங்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், KN நேரு அவர்கள், இவங்கெல்லாம் வந்து அந்த பிரச்சனை வந்தது அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கும்போது தான். அப்போது நீங்கள் வந்து இது மாதிரி போயிட்டீங்கன்னு சொன்னால் திமுகவுடைய வழக்கறிஞர் அணி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான அணி, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவே வந்து அவ்வளோ இதெல்லாம் பண்ணவங்க. அப்போ மறுபடியும் வந்து அதிமுகலேருந்து அந்த பக்கம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதரவுன்னு சொல்லாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எதிரான பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு, அப்புறம் CBI கிட்ட கொடுக்கணும், இல்லை ED வரணும் இப்படின்ற மாதிரி, இல்லை லோக்கல்லையே DVAC ஒரு FIR போடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ED வராமல் இருப்பாங்களா? அப்போ மட்டும் உங்களுக்கு இந்த வழக்கு இதுலேருந்து தப்பிக்க முடியுமா? அப்போ இவ்வளோ நாளாக பாஜக காப்பாற்றிட்டு இருந்ததா என்ன? காப்பாற்றிட்டு இருந்துன்னு சொல்ல, அப்படி பார்க்க போனால் அப்போ திமுக ஆட்சியில் தானே FIR போடல, அப்போ திமுக காப்பாற்றிச்சுன்னு சொல்லுவீங்களா? அதை எப்படி சொல்கிறாங்கன்னா 30 MP இருக்குது, நமக்கு என்றைக்கா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இல்லைங்க. கடந்த 5 வருஷத்துல இவங்க FIR போட்டிருக்கணும் DVACயில், அவங்க போடல. இவங்க போட்டால் தானே அவங்க வருவாங்க. அது ஏதோ உள்குத்துங்கிறாங்களா, அமித்ஷாவுக்கும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. அதிமுக மேலே ஏன் திமுக கேஸ் போடல, இதுதான் கேள்வி. இது அமித்ஷா அது அவங்ககிட்ட அண்டர் டீலிங். நான் சொல்றது திமுக பாஜக அதான் நான் சொல்ல வரேன். அப்படி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்கள் வந்து பாருங்க, அமைச்சர்களாக இப்போ இருப்பவர்கள் அவங்க மீதெல்லாம் நாங்கள் கேஸ் போடுவோம் உள்ள தள்ளுவோம்னு சொன்னாங்கல்ல, ஒன்று கூட போட காணாம. ஆனால் இப்போ சும்மா இருப்பாங்களா? இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ FIR போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா அப்போ அது வந்து தானே தீரும். அதனால் இதெல்லாம் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், அது கிடையாது. அப்போ அதிமுக ரிவைவ் பண்ணணும்னா என்ன தான் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிங்க, பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது தொடர வேண்டும். இந்த தடவை எய்தர் as ஈக்குவல் பார்ட்னர்ஸ், பஞ்சாயத்து தேர்தலோ இல்லை சட்டமன்ற தேர்தலையோ அப்போ நம்ம ஈக்குவல் பார்ட்னர், சிவசேனா பாஜக. அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவர் ஆறாரு ஒருவேளை ஒரு பட்சத்தில், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட இணக்கமா போகணும்னா அது தலைமை தாங்கிறது அதிமுகவா இருக்குமா, இல்ல அண்ணாமலை தலைமையில பார்லிமெண்ட் தலைமைன்றதை வந்து இனிமே அவங்க விட்டுற வேண்டியதுதான். நான் தான் சொன்னேன், பாஜக சிவசேனான்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். முதல்ல சிவசேனா அங்கே மேஜர் பார்ட்னராக இருந்தாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அங்கே மேஜர் பார்ட்னராக வந்துட்டாங்க, அவங்க ஜூனியராக போயிட்டாங்க. ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்கின்னு நம்ம வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்ன்றது இங்கே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் அந்த MGR ஜெயலலிதா அப்படின்னு வந்த அந்த இரட்டை இலை அந்த கட்சி எனக்கு பிறகு 1000 ஆண்டுகள் அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க, அதுக்காகவாது கட்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ரைட்டு இதை வந்து அப்போ நம்ம அந்த தலைமை அப்படின்றத விட்டுட்டு பாஜக தலைமையில் கூட்டணி சேரணும். ஏன்னா இப்போது வருகின்ற காலகட்டங்களில் திமுக அப்படின்றது வந்து ஒரு 22%, மிஞ்சி போனால் 23% சுருங்கிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் வரப்போகிறது கிடையாது. அதிமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 20% 21% அவங்களது இருக்குது. அப்படி கொஞ்சம் அது எரோடு ஆகலாம். இப்போது ஒரு எப்படியும் வந்து ஒரு 17-16 ரேஞ்சில் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட்டுறக்கூடாது. எப்போன்னா பாஜகவுடன் கூட்டணி தொடரும், அந்த 47 வேணால் போகிறவங்க தனியாக போயிருங்க, அதிமுகன்னு சொல்லிக்காதீங்க. அப்போ இருக்கிறவங்களை வச்சுட்டு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னா அவங்களுடைய ஒரு 17 பாஜக தரப்புலேருந்து அவங்க கொண்டு வருது, அண்ணாமலையோட உழைப்பு அப்படின்னும் போது சுலபமாக அவங்களால ஒரு 30% அப்படின்றத வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலையோ இல்லை பாராளுமன்ற தேர்தலையோ அவங்களால டச் பண்ண முடியும். நான் சொல்கிறது பேரஸ்ட் மினிமம், ப்ரொவைடட் தாவேகாவுடைய தவறுகள் அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதை சுட்டி காண்பிப்பது, மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக உருவாக முடியும். ஆனால் அதுக்கு அதிமுக நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நம்ம வந்து அந்த பழைய பெருங்காய டப்பா மாதிரி நாங்கள் தான் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஈக்குவல் பார்ட்னர், அதே சமயத்தில் தலைமைன்றது நமக்கு கிடையாது அப்படின்றத ஒத்துக்கணும். இன்னொன்று சொல்லிட்டேன்,
29 பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் வந்து எம்பி எலெக்ஷன்ல நின்று மத்திய மந்திரியா கூட போங்க. அப்போ இங்கே கட்சிக்கு பொதுச் செயலாளர் தலைவர்லாம் கட்சியோட பொதுச் செயலாளராக மந்திரி ஆகக்கூடாதா? ஓ அப்படி ஆகிட்டு போங்க. ஸோ அப்போ மறுபடியும் வந்து அதிமுக அந்த வளர்ச்சி பாதையில் போகின்றது அப்படின்னு தெரியுதா? மத்தியில் ஒரு மந்திரி அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும்? இதுக்கு ரெக்கன்சைல் பண்ணா மட்டும்தான் அதிமுக சர்வை. இப்படி பண்ண என்ன செய்வாங்கன்னா, இந்த விசிக போன்ற திருமாவளவன் போன்ற அவர்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, அதிமுக கட்சி நல்ல கட்சி தான், நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இருக்கக்கூடிய இடம் சரியில்லை, எப்படி தன்வசப்படுத்திக்கிட்டு பிஜேபி இன்னைக்கே விமர்சனம் ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கட்சி அழிச்சதே பிஜேபி தான் அப்படின்ட்டு. இதை ரூமரை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே, பேசுவாங்களே, உரிமையாக பேசுவாங்க. ஏதோ அதிமுக கட்சி இவங்களால தான் போன, அது நல்ல கட்சிங்க, எங்களுக்கு ஆசைங்க, எங்களுக்கு ஆசை, தனியாக இருந்தால் நாங்கள் கூட இப்படிலாம் பேசுவாங்க. அப்படி ஒரு பேசுவாங்க. அதிமுக 47 போச்சு, திமுக 59 போச்சு. இதுக்கு யார் காரணம்? இதுக்கும் பாஜக தான் காரணமா, இல்லை பாஜகவோட சேர்ந்தது காரணமா? அது கட்சி அழிந்தாலும் மீண்டும் வரட்டு. இருங்க, அவர்களோட சேர்ந்துதான் நீங்க கட்டம்னா போயிட்டீங்கிறத இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அப்ப 29 பாராளுமன்ற தேர்தலை நம்ம பார்க்க தானே போறோம். வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலையே பார்க்க தானே போறோம். நீங்க திமுகவோட சேர்ந்து அவங்களோட கூட்டணியில போட்டி போட போறீங்களா, இல்லை தாவேகாவோட போட போறீங்களா அப்படின்னு. தாவேகாவோட கூட்டணியில் கண்டினியூ ஆகிட்டு அவங்க சைடில் சீட்டு வாங்கின்னு விசிகா போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஜக அதிமுகவை பேசுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே திமுகவை தள்ளி விட்டு போட்டீங்க, தனிமரமாக நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அதிமுகவை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க கேட்கட்டாலும் நம்ம கேட்போம். அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இன்றைக்கே வந்து தாவேகாவுக்கு பயங்கரமாக முட்டு குத்துனுக்கிறாங்க. ஏங்க, அந்த ஒரு பண்டிட் ஓஎஸ்டியா நியமனம் பண்ணார். வன்னி அரசு எவ்வளோ கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். விசிகா தலைவர் திருமாவர்கள் என்ன சொல்றாரு? ஏங்க, உங்க கட்சி எம்எல்ஏவே வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க எப்படி சார் இப்போ எதிர்க்க முடியும்? ஒரு மந்திரி சீட்டு கூட கிடைக்கலாம், அதுக்கு ஏன் அவங்க தடகளா இருக்கணும்? ஒரு எம்எல்ஏ அவர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார், ஆனா கட்சி தலைவர் வந்து அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கார். ஓ, கட்சிக்குள்ளே. நான் சொல்றது புரியுதா? இவர் தான் வந்து நாளைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கே வந்து போட்டி போட போகிறாரா பாராளுமன்ற தேர்தலையும் பஞ்சாயத்து தேர்தலையும். திடீர்னு திருமாவளவன் அவர்கள் வந்து முதல்வர் ஆகலாம்னு சொல்லி இவராக பேசுகிறாரு. யாருமே ஓப்பன்டாக பேசாது. இல்லை, அவங்க கட்சியில் ஒருத்தர் வந்து ஒரு பேசியிருந்தாரு. அதுக்கு 7ஆம் தேதி என்னோன்னு நினைக்கிறேன், ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, திருமாவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு. சரி, அப்படி ஒரு டாக் வந்திருந்ததுன்னா யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த குரோனாலஜி இப்பப்போ என்னென்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. அதை விட்டுட்டு வன்னி அரசே சொல்லாரு, பேசப்பட்டதுன்றாங்க, சொல்லப்பட்டதுன்றாங்க, யாரோ ஒருத்தர் பேசினாருன்னு திருமாவர்களே சொல்கிறாரு. ஓப்பனாக சொல்ல வேண்டியதுனா, யாரோ ஒருத்தர் பேசினதுக்கு எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இப்போ எடப்பாடி சொன்னார், ஸ்டாலின் சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அப்படின்னா ஓகே, ரைட், நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, என்னை கூட யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி தம்பி பிபிசியில் வந்துடுறீங்களான்னு கேட்டார், நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னா, யாருங்க? யாரோ ஒருத்தர் சொன்னார். இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது. நிஜமாகவே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்ததுன்னா அப்போ அதை அவர் உதறி இருக்கக்கூடாது. ஏன் உதறணும்? அருமையான வாய்ப்பு இல்லை, தட்டி கழிச்சது தப்பு இல்லை. அப்போ அவரை தான் வரலாறு குறை சொல்லும். இனியோ பாஜகவுடன் சேர்ந்து அதிமுக பயணித்தால் அதை குறை சொல்றதுக்கு விசிகாவுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இணைஞ்சு பயணித்தால் கட்சி காப்பாற்றப்படுங்கிறீங்க? நிச்சயமா காப்பாற்றப்படும். ஏன்னா அந்த வாக்கு வங்கி சின்ன பின்னமா எப்படி அதிமுக நீங்க போயிடாதீங்க, எங்களோட இருக்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி உங்களை காப்பாற்றி விட்டுட்டு அடுத்து வந்து நீங்களே முதலமைச்சருக்கு நின்னுன்னு சொல்லி பாஜக அந்த இடத்துல விட்டு கொடுத்துருப்போம். நான் சொல்றேன், தலைமைன்றது வந்து பாஜக தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. அப்ப அந்த கட்சி இருந்தா என்ன இல்லைங்கிற மாதிரி தானே வரும். ஆண்ட கட்சி இன்னைக்கு வந்து அடிமையா போனதுங்கிற மாதிரி இப்படிதானே பேசுவாங்கன்னு கேட்கிறேன். ஓ, அப்ப புதுசா வந்த தாவேகாவோட ஜூனியர் பார்ட்னரா போயிட்டு 5 வருஷம் கழிச்சு எல்லாருமே விசில்ல போய் சேர்ந்துக்கங்கன்னு சொன்னா அது நல்லது. ஆனா பாஜகவோட உங்களுக்கோட கூட்டணி வேணுன்றதுக்காக அமித்ஷா அவர்களே பணிஞ்சு வந்து காத்திருந்து கூட்டணி வச்சுட்டு அவங்க ஈக்குவல் பார்ட்னர்னு சொல்றாங்க, உங்க கட்சியை அப்படியே வந்து சஸ்டெயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு ஏத்துக்க முடியலையா? என்ன பயன்? ஒன்றும் இல்லாமல் போயிட்டு விசிலோட போறதா ரெட்டையிலோட நிக்கிறதா நீங்க டிசைட் பண்ணிக்காங்க. விசிலோட போனாவது எங்களுக்கு வந்து நடிகர்கள் ஆண்ட கட்சி, எம்ஜிஆரை பார்த்தோம், விஜய பார்க்கறேன்னு போயிருவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அமைச்சர் பதவி கிடைக்கும். நீங்க வெறும் விசிலா தான் இருக்கணும். இருக்க இடத்த தக்க வச்சுக்கலாம். நீங்க விசிலா தான் இருக்கணும், அவங்க தயவுல தான் இருக்கணும். ரெட்டை இலைன்றதை மறந்துடுங்க. ஆமா, அப்படிதான் போவாங்க. அப்ப நீங்க கட்சிக்கு துரோகம் பண்றீங்கன்னு ஒத்துக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திரு அண்ணாமலை அவர்கள் மேல் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, இத்தனை கோடி சுருட்டிட்டாரு, அத்தனை கோடி சுருட்டிட்டாருன்னு. அதுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க ஏதாவது கொடுத்துருக்கலாம். இல்லாட்டா அவங்க மாறி மாறி கட்சி நாங்கள் இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கட்டரும்பா போயிட்டு அதுக்காக அவர் கவுண்டர் கொடுத்துருக்கலாம். இந்த பாஜக தற்போதைய நிர்வாகிகள் இப்படிலாம் பரப்புனாங்க, இன்னைக்கு அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு.
இல்லை அது ஒரே ஒரு உண்மையா? வேண்டுகோள். அப்படி ஒரு விஷயங்கிறது இல்லை, உண்மையா? எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் ரூபன். ஆ. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சவங்கெல்லாம் அதுக்கான ஆதாரங்களை தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னால் நான் இதையெல்லாம் அப்படியே நேராக கிளம்பி ஹேட் ஹவுஸ் ரோடில் இன்கம் டேக்ஸில் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 10% கமிஷனை வாங்கிட்டு நான் செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். இல்லை பல பேர் சொன்னாங்க, பார்த்துருப்பேன். ரூபன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு வந்து அதிமுக 2ஆக விரிசல் அடைந்திருக்கின்றது. அதில் ஒரு குரூப் தாவேகாவோட போனோம்னு சொல்கிறாங்க. தாவேகாவோட போகிற குரூப் வந்து அவங்க என்டிஏ கிடையாது. அதை சிவிசம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம், என்டிஏல இருந்தால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ பாஜகவோட உறவு முடிந்து விட்டது, அட்லீஸ்ட் அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போது இங்கே வந்து எஃபெக்டிவாக எதிர்க்கட்சியாக செயல்பட போவது அண்ணாமலை அவர்கள் தான். அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்கே திமுக அதிமுக ரெண்டும் அடி வாங்கியிருக்கு. திமுகவுடைய எதிர்காலம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். கூட்டணி கட்சிகள் அவங்க வாக்கு வங்கியெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே பாஜக தான். ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி, அவங்க தான் வந்து ஃபுல் ஃபோர்ஸோடு அவங்கள ஃபைட் பண்ண போகிறாங்க. அப்போ அண்ணாமலையை வச்சு தான் பாஜக காய் நகர்த்த போகின்றது, அரசியலை எதிர்கொள்ள போகின்றது. அப்படின்னும் போது அந்த 25 பேர் குரூப்புக்கு கூட நான் விலையில் ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது லட்டு மாதிரி சான்ஸ். அண்ணாமலை வந்து 2000 கோடி சேர்த்துட்டார், 20,000 கோடி சேர்த்துட்டார்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போங்க. இந்த மாதிரி வந்து ஐடி கேஸ் போடணும், இல்லை இவங்க கேஸ் போடணும், இல்லை அவங்க கேஸ் போடணும், எதையோ ஒன்று சொல்லுங்கள். ரெண்டாவது கர்நாடகத்தில் தானே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே இருக்குது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஜென்ம பகல்ல. அப்போ அவங்கள வச்சு ஒரு கேஸ் போட சொல்லுங்கள். இதை விட ஒரு அருமையான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? காட்டி கொடுத்தா கமிஷன் கிடைக்குமா என்ன? ஆமாம், அதாவது நீங்கள் வந்து வருமான கணக்கு காமிக்காத சொத்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா 10% கிடைக்கிற பணத்தில் 10% கொடுப்பாங்களாம். எவ்வளோ அமௌண்ட்டு ரூபன், நல்ல சான்ஸ். ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தாவேகாவோட போகிறீங்க அப்படின்னா அப்போ தாவேகாவுக்கு ஆதரவாக இதை செய்யணும். இல்லை நீங்கள் காங்கிரஸ் ஆதரவு, ஏன்னா காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு சொன்னாலும் அப்போ நீங்கள் அதை பண்ணணும். திமுக ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னாலும் பாஜக இங்கே எதிர்கட்சியாக வந்துடக்கூடாது. அப்போ அண்ணாமலை அவர்களை கட்டம் கட்டணும் அப்படின்னா அப்பவும் நீங்கள் இதை பண்ணணும். ஆனால் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, வெறும் வாயிலே வட சுட்டுனுக்கிறீங்களே. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? பாஜக உள்ளே இருந்தவங்களே பேசுனாங்க, அவங்களும் ப்ரூஃபை காமிச்சிருக்காங்க. அது வந்து அவங்க கட்சி அவங்களே வந்து கழுவி ஊற்றுறாங்க வேலையை பார்க்குறது. ஆமாம், ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி யார் கையில் இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி யார் கையில் இருக்குது, இந்த இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் யார் கையில் இருக்குது? அப்போ அவங்க கட்சி தலைவர்னா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி தானே இம்ப்ரெஷன் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்க இவ்வளோ நாளாக. ஊழல் கட்சின்னு திமுக பார்த்து சொன்னால் அவங்க திருப்பி கேட்பாங்களா மாட்டாங்களா? அவங்க முன்னாள் தலைவர் மாதிரியே உங்கள் கட்சிக்காரங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போது திமுகவுக்கு துணை போனது இவங்க தான். அண்ணாமலை வந்து 24 கூட்டணியை வச்சுட்டு திமுகவுக்கு சாதகம் பண்ணாருன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் போய் இவங்க தான் திமுகவுக்கு ஆதரவாக நடந்துருக்காங்க. ஸ்லீப்பர் செல்லு நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதை நீங்கள் நிறுவனம் ஆகிட்டேன். தைரியம் இருந்தால் கேஸ் போடுங்க. சும்மா ட்விட்டர்லேயே போஸ்டிங் போட்டுட்டு இருக்காதுங்க. என்ன பயமா? திமுக ஆட்சியிலையாவது வந்து அங்கே இது இங்கே இதுன்னு சொன்னால் வந்து போய் கேஸ் போடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு வச்சா அவர் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்டேட் போலீஸ்னது இப்போ தாவேகா கையில் இருக்குது. நேராக போய் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுங்க. அறப்போர் இயக்கம் போட்டாங்கல்ல செந்தில் பாலாஜி டெண்டருக்கு எதிராக, அவங்களுக்கு இருக்க தைரியம் கூட உங்களுக்கு இல்லையே. தைரியம் இல்லையா, இல்லை உங்ககிட்ட ஆதாரம் இல்லையா? கேள்வி வரதானே செய்யுது. இதுலேருந்தே புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். எப்படி மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் இங்கே வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி. இப்போ கேட்கலாம் சார், எல்லாத்துக்கும் அவர் எங்க போகிறோம் வரோம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியுமாங்க? இந்த திட்டமிட்டு கட்டம் கட்டுறது, இந்த கூடையே இருந்து குழி பறிக்கிறதுங்கிறது வந்து இது வந்து முதல்ல தான் கட்சியிலேருந்து தான் இந்த இதை கிளப்பி விடுவாங்க. அப்படி தான் பாஜகக்குள்ளே இருந்துட்டு தான் இந்த மாதிரி வேலையை வந்து தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் சொல்லணும். திமுக பேச சொல்லி முதல்ல இவங்க பேசி தான் இது பண்ணாங்க. அது அந்த நிலை வந்து அவங்களாலேயே இப்போ ப்ரூஃப் வந்து காமிக்க முடியலங்கிறாங்களே. பிஜேபிக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் தலையில் தானே மண்ணள்ளி போடுற மாதிரி வேலை பார்த்து விட்டு போயிட்டாங்க. இவங்களுடைய அடுத்த செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்கும்? இவங்களாம் இப்போ இப்படி பேசிட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க? மீண்டும் ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் வரும்போது இவங்க பின்னாடி தான் போய் ஆகணுமா, இல்லை இவங்களாம் ஓரம் கிட்டப்படுவார்களா? பழிவாங்கும் நடவடிக்கைன்னு குற்றச்சாட்டு வருமானலாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான ஆட்களையெல்லாம் களை எடுக்கிற மாதிரி தூக்கி போடலைன்னு சொன்னால் கட்சி நல்லா இருக்காது. பொறுத்து நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது. நாளைக்கு மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அவங்களுக்கு சாதகமாக பண்ணுறதுக்காக மறுபடியும் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அதனால் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒதுக்கி தள்ளணும் ரூபன்.
அட்லீஸ்ட் கட்சியை விட்டு நீ காட்டா கூட எதுலேயும் கிட்ட சேர்த்துக்கூடாது. ஒரு பொறுப்பும் கிடையாது. இஷ்டம் இருந்தால் இல்லாட்டா ஓடிப்போம். போஸ்டர் விட்டதோட தொண்டனா இருந்து வேலை செஞ்சுட்டு அவ்வளோதான். ஓகே. முன்னாள் தலைவராக இருந்தவரே நான் ஒரு காரியகர்த்தாவாக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் என்ன வந்தது? போய் போஸ்டர் ஓட்டுங்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதிமுகவுடைய நிலை வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். ஒருவேளை காப்பாற்றணும்னு நம்ம பாஜக கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தோல்விக்கு ஒரு பக்கம் தோல்வியை ஏத்துக்கிறாங்க, ப்ளஸ் அதே டயத்துல வந்து சைலண்டா இருந்துக்கிட்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்க வேண்டாம். ஏன் கூட்டணி வைக்காம 24 அப்படியே வெட்டி முடிச்சிட்டீங்க? அதை அப்படியே போக விடுறது தானே சார் நல்லது. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? இல்ல அதாவது அதிமுக சொல்றேன், அதுதான் நான் சொல்றேன். ஒன்னா இருந்தும் பார்த்துட்டீங்க, தனியா இருந்தும் பார்த்துட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இருக்கிறதுல எது பெட்டர் ஆப்ஷன்? அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் அவ்வளவுதான். இந்த மக்கள் முன்னாடி கூட ஆனா நம்ம துரோகம் பண்ணல, பாஜக துரோகம் பண்ணல. ஓகே. சரி, மக்கள் முன்னாடி இருக்க சாய்ஸே இதை பாருங்க, இது ரொம்ப நல்ல கட்சி, இது கெட்ட கட்சி, அப்படி கிடையாது. இருக்கிறதுல எது வந்து ஒன்று அழகா சொல்லுவாங்க, எரிகிற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளி இப்படின்னு செலக்ட் பண்ற இடத்துல தான் ஜனங்க இருக்காங்க டெமோக்ரஸியில் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தனியாக நின்றும் தோற்று போயாச்சு, சேர்ந்து நின்றும் தோற்று போயாச்சு. அப்போ இது ரெண்டுத்துல எது பெட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சேர்ந்து நின்று கட்சியை காப்பாற்றுறது. தனியாக நின்று தோத்துக்கினே இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அட்லீஸ்ட் சேர்ந்து நின்றாலாவது ஓரளவுக்கு கட்சியை சஸ்டெயின் பண்ண முடியும், அதை ரெட்டை இலை அப்படின்றத காப்பாற்ற முடியும். எது பெட்டர்? அதிமுகவுடைய விமர்சனங்கள் வந்து பிஜேபிக்கு பொருந்தாது. உங்களால தான் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிறது வந்து எந்த சூழலையும் பொருந்தாது அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியாது. இல்லை, அதான் நான் கேட்குறேன், பொருந்தாது. ஆமாம். ஓகே. களம் கிளியராக இருக்கா சார்? இப்போ அடுத்தக்கூடிய தேர்தலுக்கான களங்கிறது வந்து இல்லை மீண்டும் தாவேக்காவை தான் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்குமா? 2 திராவிட கட்சிகளும் முடிக்கப்பட்ட தருணத்தில் போட்டிங்கிறது வந்து பிஜேபி விசஸ் தாவேக்கா தான் மாறுமா? ஒரு பக்கம் இப்போதைக்கு நீங்கள் அதை ஒத்துக்கினாலும் ஒத்துக்காட்டாலும் தாவேக்கா வெர்சஸ் பாஜக தான். ப்ரொவைடட் பாஜகவில் இது புரிஞ்சுக்கின்னு அண்ணாமலையை மறுபடியும் கொண்டு வந்து கட்சியை மேலே கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா தாவேக்கா வெர்சஸ் பாஜக. அப்படி இல்லாட்டா நீங்களே இடம் கொடுத்ததுக்கு சமம். அப்படி இல்லாட்டா ரைட்டு விசிலே போதும் நீங்களே முடிவு பண்ணிட்டாங்க, அதான் பாஜக மேலிடம் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.